ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜேஜே. இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓமன் நாட்டு அரசுக்கும் ஓமன் நாட்டு இராணுவத்துக்கும் மிகப்பெரிய நன்றியை சொல்லி ஒரு ராயல் சல்யூட்டோடு ஆரம்பிக்கலாம். ஏன்னா 24 இந்தியர்கள் இன்றைக்கி உயிரோடு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அந்த ஓமன் இராணுவம் தான். அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய கப்பல் ஒன்று குருடாயில் ஏற்றுறதுக்காக ஈரானை நோக்கி போய்கிட்டு இருந்ததாக சொல்லப்படுது. ஆல்ரெடி அமெரிக்கா போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது ஸ்டே பண்ணி ஓமன்கிட்ட நின்றுட்டு இருந்ததாக தான் சொல்லப்படுது. இதை மீறி போகிறதா நினச்ச அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, USS ஆபிரகாம் லிங்கன் கப்பல்லேருந்து ஒரு ஏவுகணையை ஏந்தி நம்ம இந்திய கப்பலை தாக்கியிருக்காங்க. அந்த ஏவுகணை நேராக இன்ஜின் இருக்கிற பக்கத்தில் பட்டு பெரிய ஹோலாகி கப்பல் முழுக ஆரம்பிச்சிருக்கு. இந்த பதிவை கூட கப்பலோட கேப்டன் பேசின பதிவை கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க. உடனடியாக யோசிக்காமல் ஓமன் இராணுவம் ஹெலிகாப்டர் மூலியமாக 24 பேரை மீட்டிருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமான விஷயம். இதில் வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, 3 இந்தியர்கள் மாயமாக இருக்காங்க, இன்னும் தேடப்பட்டு வராங்க. எங்கே இருக்காங்கன்னே தெரியல. என்ன மோடி அவர்களே, ரஷ்யாட்ட ஆயில் வாங்குறதை நிப்பாட்டிட்டு அமெரிக்காட்ட வாங்கினா நம்ம நட்பு இன்னும் வளரும், நம்ம நாடு இன்னும் பெருசாக வளரும்னு சொன்னீங்க. அந்த வளர்ச்சிக்கு காரணம் இதானா? என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். எல்லோருக்கும் நன்றி. நான் உங்கள் ஜேஜே. So this is motor tanker Marivax. We are fire on board. We have fire on board and vessel is sinking. US Navy attacked the missile on our engine room. We have hold the bottom. We have fire on board. Please help. This is motor tanker Marivax. You can see our large position recorded in our AIS. That is our position. Please help. We have fire on board. Total all crew Indian. 24 crew. All crew Indian. Please help quickly.